இன்றைக்கி ரெசிபியை நான் செஞ்சு காட்ட போகிறது பன்னீர் கிழங்கு கலந்த ஒரு ரைஸ். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம். என்கிட்ட இருந்துச்சு பன்னீர் ஆஃப் இந்த மாதிரி சைஸில். இதை வந்து நான் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதாவது புரதச்சத்து நிறையவே இருக்குது. இந்த பன்னீருக்கு நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இல்லாட்டி மசாலாத்தூள், இது கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா புரட்டி விடணும். புரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வைக்க வேணும். அப்படி வைக்கும்போது தான் அதில் உள்ள மிளகாய்த்தூள், இந்த உப்பெல்லாம் அதில் இறங்கும். இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இந்த ஆயிலில் கொஞ்சம் போட்டு வதக்கி எடுக்க போகிறேன். இந்த ரைஸுக்கு வந்து கொஞ்சம் வதக்கிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும், பச்சையாக போடுறத விட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உள்ள ரைஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் எல்லாம் வதக்குன பன்னீரை நான் வேறு எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதே பேனில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்னதாக வெட்டிய வெங்காயம், கொஞ்சம் வதக்கிட்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட சின்னதாக வெட்டின தக்காளி, சிறிதாக வெட்டின கிழங்கு, பச்சை கிழங்கு தான் வெட்டி அதையெல்லாம் சேர்த்து நல்லா புரட்டி விடணும். வதக்குற நேரம் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தான் வதக்கணும். இது டைமில் நான் மிஞ்சி இலை, கொத்தமல்லி இலை அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா புரட்டி விடணும். இந்த நேரத்தில் நான் வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லி டீஸ்பூன், மல்லி இல்லாட்டி மசாலா, நான் மசாலா தூள் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா புரட்டி விடணும். இப்போ நான் ஊற வச்சுருந்த அரிசியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும். நான் இங்கே வந்து சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அளவாக வைக்கிற தண்ணி அளவை வச்சுட்டு மூடி போட்டு வேக விடணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் எலுமிச்சை சாறும் பிழிஞ்சு விடணும். கொஞ்சம் தண்ணி போதாதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். தண்ணியில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணும்போது வாய்க்கு தெரியணும். நான் இங்கே தயிரெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. தயிர் வந்து அவசியம் இல்லை சேர்க்குறதுக்கு. இதுக்கு மேலே நெய் போடுறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் புரட்டி வச்சுருந்த பன்னீரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடியை போட்டு வேக விடணும். இப்போ கொஞ்சம் திறந்து பார்ப்போம், ரைஸும் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரைஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.